ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. ஆத்தி சுவாமியின் அற்புதங்களை பற்றி கேட்போம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பழனியப்பபுரம் கிராமத்தில் பக்தர் ஒருவரால் ஆத்தி சுவாமிக்கு நேர்ச்சையாக விடப்பட்ட ஆட்டுக்கிடா ஒன்று அருகில் உள்ள வேற்று மதத்தினை சேர்ந்த ஒருவரின் தோட்டத்தில் மேய, அதனை அவர் கோயில் கிடா என்றும் பாராமல் தடியால் அடிக்க, கிடாய்க்கு சொந்தக்காரர் அடித்த நபர் தெய்வ நிந்தனைக்கு ஆட்படவிடக் கூடாதே என்று ஆத்திசுவாமி கோயில் கிடா என்று கூற, தோட்டக்காரர் உடனே ஆத்திசுவாமி கிடாய்க்கு 3 கொம்புகளா உள்ளது என்று அகங்காரமாக கேட்க, ஆத்திசுவாமியின் மகிமையால் உடனே கிடாய்க்கு அன்றிலிருந்து 3வதாக ஒரு கொம்பும் முளைத்த அதிசயம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததும், அந்த கிடாய் இத்திருக்கோயிலிலே பணிவிடைக்கு கொண்டு வரப்பட்டதும் மெய் சிலிர்க்க வைக்கும் நிகழ்ச்சி ஆகும். ஆட்டுக்கிடாய் மேல் விழுந்த அடி ஆத்தி சுவாமி மேலே விழுந்த அடியாக நினைத்து நெஞ்சம் பதறிய பக்தருக்கு, நான் உன்னுடனேயே இருக்கிறேன், கவலைப்படாதே என உணர்த்தவும், அகங்காரமாக பேசிய மனிதனின் மமதையை அடக்கவும் இந்த அற்புதம் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் முழு மனதோடு ஆத்திசுவாமியின் மேல் நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் அவர் நம்முடனே இருந்து நம்மை காக்கின்றார் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஆத்திசுவாமியின் அற்புதங்கள் முடிவுற்றது. அடுத்ததாக ஆத்திக்கோவில் பணிவிடை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.